எங்கடா போனீங்க? கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே எங்க போனீங்க? என்ன கொடுமை சார் இது? 100 சீட்டுக்கு மேல விஜய் வின் பண்ணியும் முதல்வர் ஆக முடியாதா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. விஜய் முதல்வர் ஆவாரா, ஆக மாட்டாரா? 100 சீட்டுக்கு மேல வின் பண்ணியும் ஏன் விஜயால முதல்வர் ஆக முடியல? இப்ப விஜய் ஆட்சி அமைக்க அந்த 11 சீட்டை யார் தரப்போறாங்க? காங்கிரஸ் தருமா, தேமுதிக வருமா, இல்ல ஏடிஎம்கே ஒன்னு சேருவாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல தான் அரசியல் ட்விஸ்டே இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேத்திக்கு காலையில இருந்து வாக்கு எண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல என்னாச்சுன்னா, தபால் வாக்கு எண்ணும் போது திமுக தான் முன்னிலையில இருந்துச்சு. ஆனா பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, திமுக தான் திரும்பவும் ஆட்சி அமைக்க போகுது, பெரும்பான்மை அடிப்படையில திமுக தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு அப்படியே தலைகீழா மாறுச்சு அந்த சூழ்நிலை. இவிஎம் வாக்கு எண்ண ஆரம்பிச்சாங்க. தாவேகா, தமிழக வெற்றி கழகம், படிப்படியா முன்னிலைக்கு வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ரவுண்டும் கடக்கும் போதும் தாவேகா சீட்டுங்க கூடிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நேரத்துக்கு அப்புறம் 100க்கும் மேல தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிச்சுது. இது எப்பனா மத்தியானமே 100 சீட்டுக்கு மேல வந்துருச்சு. இன்னும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா தாவேகா 118 சீட்டுக்கு வந்துடும். 234 தொகுதியில 118 சீட்டு எடுத்தாதான் தாவேகா பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியும்ன்றது தான் ரூல். ஆனா மத்தியானமே 100 சீட்டுக்கு மேல வந்ததுனால சாயந்தரத்துக்குள்ள 118 சீட்டு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சு. தாவேகா, தமிழக வெற்றி கழகம் படிப்படியா முன்னிலைக்கு வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ரவுண்டும் கடக்கும் போதும் தாவேகா சீட்டு கூடிக்கிட்டே போச்சு. ஒரு நேரத்துல 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில இருந்துச்சு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் தாவேகா தான், அதாவது விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அரசியல்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரியே தான் மெதுவா பிக்சர் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. மொத்தம் 234 சீட் இருக்கு தமிழ்நாட்டில். ஆட்சி அமைக்கணும்னா அதுல 118 சீட்டு கண்டிப்பா வாங்கி ஆகணும். இதுதான் அந்த மேஜிக் நம்பர். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, தாவேகாவால பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிற அந்த 118 ரீச் பண்ணவே முடியல. அவங்க ஃபைனலா ஜெயிச்சது எவ்வளோன்னா 108 தொகுதிகள் மட்டுமே தான். அதே நேரம் திமுக கூட்டணிக்கு 73 சீட்டு வந்துச்சு, அதிமுக கூட்டணிக்கு 53 சீட்டு வந்துச்சு. இதனால என்ன சுச்சுவேஷன்னா, எந்த கட்சிக்குமே தனியா பெரும்பான்மை கிடைக்கல ஆட்சி அமைக்க. தமிழ்நாட்டில் முதல் முறையா தொங்கு சட்டப்பேரவை வந்துச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேகா தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதாவது அதிக சீட்டு வாங்கினது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். அதனால முதல்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா தாவேகாவுக்கு தான் இருக்கு. இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. விஜய் 2 தொகுதியில போட்டிட்டாரு. ஒன்னு பெரம்பூர்லயும் இன்னொன்னு திருச்சியிலையும் போட்டிட்டாரு. 2த்துலயும் விஜய் நல்ல வாக்குகள் எடுத்து வின் பண்ணாரு. ஆனா சட்டப்படி ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் விஜயால வச்சுக்க முடியும். இன்னொரு சீட்டை அவர் கண்டிப்பா ராஜினாமா செஞ்சே ஆகணும். அதனால என்ன ஆகும்னா, தாவேகா மொத்தம் 108 சீட்ல வின் பண்ணியிருக்கு. அதுல ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா பண்ணார்னா மொத்தம் 107 சீட்டா அது குறைய ஆரம்பிக்கும். இப்ப சுச்சுவேஷன் இன்னும் டைட் ஆகும். ஆட்சி அமைக்க 118 இடம் தேவைப்படுற நிலையில தாவேகா கிட்ட இப்ப 107 இடம் தான் இருக்கு. இன்னும் விஜய் முதல்வர் ஆகணும்னா 11 சீட்டு விஜய்க்கு தேவைப்படுது. இன்னும் 11 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் விஜய்க்கு தேவைப்படுது. அப்போ அந்த 11 எங்க இருந்து வரும்? இதுதான் இப்ப பிக்கஸ்ட் அரசியல் கேமா மாறி இருக்கு. திமுக கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல தனி பெரும்பான்மையா திமுக வின் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 59. காங்கிரஸுக்கு 5 சீட்டு இருக்கு. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், பிசிகே இவங்க எல்லாம் தலா 2 சீட்டு ஜெயிச்சாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மையா 46 சீட்டு கிடைச்சது. பாமகக்கு 4 சீட்டு, பாஜகவுக்கு 1 சீட்டும், அமமுகவுக்கு 1 சீட்டும் கிடைச்சது. இப்ப தாவேகா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை சப்போர்ட்டுக்கு தாவேகாவுக்கு கொண்டு வரணும். அதாவது
அலைன்ஸ் சப்போர்ட் இல்லாம தாவேகாவால ஆட்சி அமைக்க முடியாது, விஜயால சிஎம் ஆக முடியாது. ஆனா இங்கதான் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கே இருக்குது. திமுகவும் அதிமுகவும் தாவேகாவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா விஜய் பேசின பேச்சு அந்த மாதிரி. திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு விஜய், அதிமுகவையும் கடைசி நேரத்தில் வச்சு செஞ்சாரு. அதனால இவங்க சப்போர்ட் கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்னொரு ட்விஸ்ட் வேணா வைக்கலாம். விஜய் ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி அமைக்கலாம். ஆனா கோட்பாட்டு அளவுல இவங்க கண்டிப்பா ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அது பொலிட்டிக்கலி நடக்க வாய்ப்பே ரொம்ப 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 குறையும். இப்ப வந்திருக்கிற தகவல் படி ஏற்கனவே தாவேகா என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களை சப்போர்ட் பண்ணி எங்க கிட்ட வர கட்சிகளுக்கு நாங்க ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு ஏற்கனவே விஜய் ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. அதனால என்ன நடக்கும்னா, கூட்டணி கவர்மெண்ட் தான் வர அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. யாராலையும் மெஜாரிட்டியா ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, யாராலும் ஆட்சி அமைக்க முடியலன்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு, மாநிலத்துல மறு தேர்தல் அறிவிக்கலாம் ஒண்ணு. அப்படி அந்த தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும், அதாவது அந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலுக்கு வரும். அதாவது பிரசிடென்ட் ரூல் தான் இங்க அமலுக்கு வரும். இதெல்லாம் கோட்பாட்டு அளவில் பாசிபிளா, ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்கும்? தாவேக அரசு ஆட்சி அமைக்குமா, இல்ல கூட்டணிக்குள்ள ட்விஸ்ட் வருமா, இல்ல மறு தேர்தல் அறிவிப்பாங்களா? இதுக்கான ஆன்சர் இன்னும் சில நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். இனிமேதான் அரசியல்ல சூடு பிடிக்கிற ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அதை நாமும் கவனமா உத்து பார்க்கலாம். விஜய் 100 இடத்துக்கும் மேல ஜெயிச்சிருக்காரு. விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இவ்வளோ அதிகமா சீட்டு வாங்கினதுனால டைரக்டா போய் விஜயால முதல்வர் சீட்ல உட்கார முடியுமா? அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதியில 118 சீட்டு வாங்கியிருந்தா மட்டும்தான் விஜயால டைரக்டா போய் முதல்வர் சீட்ல உட்கார முடியும். ஆனா விஜய் வாங்கினதோ 108 சீட்டு. அதுல 2 இடத்துல அவர் நின்று ஜெயிச்சிருக்காரு. அதுல ஒரு இடத்த கண்டிப்பா ராஜினாமா செஞ்சே ஆகணும். அப்ப விஜய் கிட்ட 107 சீட்டு தான் இருக்குது. அந்த 107 சீட்டை வச்சுக்கிட்டு அவரால் முதல்வர் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆக முடியாது. அவருக்கு இன்னும் 11 சீட்டு தேவைப்படுது. அந்த 11 சீட்டு எங்கிருந்து வரும்? ஒன்று டிஎம்கே கிட்ட இருந்து வரணும், இல்லை ஏடிஎம்கே கிட்ட இருந்து வரணும். இப்ப விஜய் ஆட்சி அமைக்க அந்த 11 சீட்டை யார் தரப்போறாங்க? காங்கிரஸ் தருமா, தேமுதிக வருமா, இல்லை ஏடிஎம்கே ஒன்று சேருவாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல தான் அரசியல் ட்விஸ்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.